அதாவது இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை பொறுத்தவரைக்கும், நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு இதன் மூலம் தெரிய வருகிறது. முதலாவது என்ன தெரியுதுன்னு கேட்டா, அமெரிக்காவுடைய அந்த உளவுத்துறை ரொம்ப உளவுத்துறையும், பாதுகாப்பு துறையும் ரொம்ப சிறப்பாக என்ன செய்வாங்கன்னா, ஒரு பில்டப் குடுப்பாங்க. அவங்க மாரி யாரையும் துல்லியமா எதுவும் செய்ய முடியாது. அவங்க கண்காணிப்பை மீறி எதுவும் நடக்காது. என்கிற அளவுக்கு ஒரு பில்டப் குடுத்து இதுவரைக்கும் வச்சிருந்தாங்க. அது ட்ரம்ப் வந்த பிறகு ட்ரம்புக்கு எப்படி அவருடைய சிந்தனையில ஒரு பிறழ்வு ஏற்பட்டிருக்கிறதோ, அதே மாரி தான் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள்ல இருந்து உளவுத்துறை வரைக்கும் ஒரு பிறழ்வு ஏற்பட்டிருப்பதை இந்த சம்பவம் முதல்ல காட்டுகிறது. எப்படி காட்டுதுன்னு கேட்டா, இந்த துப்பாக்கி சூடு நடந்தது ஒரு ஹோட்டல்ல நடக்குது. ஹில்டன்னு சொல்லி அது ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு இருக்குது. அதுல தான் இந்த நடந்திருக்கிறது. அது என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால், அந்த வெள்ளை மாளிகை சம்பந்தப்பட்ட பிரஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விருந்து வைக்கிற நிகழ்ச்சி. வெள்ளை மாளிகை தொடர்பான பிரபகண்டா படுத்தக்கூடியவங்களுக்காக வேண்டி, அ ட்ரம்ப் ஒரு விருந்து குடுக்குறார். அந்த விருந்து தான் அந்த ஹில்டன் ஹோட்டல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கடுமையான ஒரு அச்சுறுத்தல் உள்ள ஒரு ஜனாதிபதி. எல்லாராலயும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு ஜனாதிபதி என்று சொல்லும் பொழுது, அவருக்கு அதிகமான ஒரு செக்யூரிட்டிய குடுக்க வேண்டிய ஒரு நிலையில, இந்த நிகழ்ச்சி எங்க கொண்டோய் நடத்துறாங்கன்னு கேட்டா, ஒரு ஹோட்டல்ல நடத்துறாங்க. ஒரு ஹோட்டல்னா எப்படி இருக்கும்? இவங்க ஒரு பகுதி எடுத்துக்கொண்டாலும், ஹோட்டல்ல பல பேர் தங்கியிருப்பாங்க. அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும், உலகத்திற்கு பல விஷயங்கள் தெரிய வருகிறது. என்ன தெரிய வருது என்று கேட்டா, இந்த துப்பாக்கி சூடு நடந்த ஒரு இடம் ஒரு ஸ்டார் ஹோட்டல். ஹில்டன் என்ற பெயர்ல உள்ள ஒரு ஹோட்டல்.